ஓம் சாந்தி. சிவாபா நினைவு இருக்கிறதா? வாணி டேட்டு 16/1/2025। मीठे बच्चे याद का चार्ट रखो। जितना जितना याद में रखने की आदत पड़ती जाएगी उतना पाप कटते जाएंगे, कर्मातीत अवस्था समीप आती जाएगी। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவினுடைய சார்ட் வைங்க. எந்த அளவுக்கு நினைவில் இருக்கக்கூடிய பழக்கமானது ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு பாவமானது அழிவடையும். கர்மாத்தி நிலை அருகாமையில வந்துவிடும். प्रश्न, चार्ट ठीक है व नहीं, इसकी परख किन 4 बातों से ही जाती है? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார்ட் ஆனது சரியானதாக இருக்கிறதா இல்லை தவறாக இருக்கிறதா, இதை எந்த 4 விஷயத்தின் மூலமாக நாம் கண்டறிய முடியும்? நம்முடைய சார்ட்டானது எப்படி இருக்கிறது, எவ்வளோ சரியாக இருக்கிறது, எவ்வளோ தவறானது இருக்கிறது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டறியணும் அப்படின்னா எந்த 4 விஷயத்தின் மூலமாக இதை நம்ம கண்டறிய முடியும்? உத்தர், ஆசாமி, சலன், சர்வீஸ் और குஷி. பாபா 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. 1 மனிதன், 2வது நடத்தை, 3வது சேவை, 4வது குஷி. बाप दादा इन 4 बातों को देखकर बताते हैं कि इनका चार्ट ठीक है या नहीं. பாப் தாதா இந்த 4 விஷயங்களை பார்த்து நமக்கு சொல்கிறாங்க, இவங்களுடைய சார்ட் சரியானதாக இருக்கிறதா இல்லை அப்படின்னா தவறானதாக இருக்கிறதா. जो बच्चे म्यूजियम या प्रदर्शनी की सर्विस पर रखते हैं, जिनकी चलन रॉयल हैं, अपार खुशी में रखते हैं, तो जरूर उनका चार्ट ठीक होगा. இப்போ யார் எந்த குழந்தைகள் கண்காட்சி, மியூசியம் இதனுடைய சேவையில் இருக்கிறாங்க, அப்போ இவங்களுடைய நடத்தை ராயலாக இருக்கிறதோ, அப்பாரமான குஷியில் இருப்பாங்க, அப்போது அவங்களுடைய சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லார் பாபா, ரொம்ப சரியானதாக இருக்கும். கீத் முக்கடா தேக்லே பிராணி. பாபா இன்னைக்கு பாடல் சொல்கிறாங்க, உன்னுடைய முகத்தை நீயே பார் மனிதா. ஓம் சாந்தி. बच्चों ने गीत सुना, इसका अर्थ भी अंदर जाना चाहिए कि कितने पाप बचे हुए हैं, कितने पुण्य जमा हैं, अर्थात आत्मा को सतो प्रदान बनने में कितना समय है. இப்போ குழந்தைகள் நாம தான் இந்த பாடல் கேட்டோம். இதனுடைய அர்த்தமானது உள்ளுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடலினுடைய அர்த்தமானது என்ன, எவ்வளோ நாம பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறோம், எவ்வளவு புண்ணியத்தை சேமிப்பு பண்ணியிருக்கிறோம், அதாவது ஆத்மாவை சத்தோ பிரதானம் ஆக்குறதுல எவ்வளவோ நேரமானது இருக்கிறது. அபி கித்தனை தக்கு பாவன் பண்ணேகே எக் சமஜ் தோ சக்தேகேனா. அப்போ இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ பாவனமாக இருக்கிறேன், இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் தானே. சார்ட்டுமே कोई लिखते हैं हम 2-3 घंटा याद में रहे, कोई लिखते हैं 1 घंटा. சார்ட்டில் சில பேர் எழுதுறாங்களா, நாங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நினைவில் இருந்தாங்க. சில பேர் 1 மணி நேரம் என்று சார்ட்டில் எழுதுறாங்க. एक तो बहुत कम हुआ, कम याद करेंगे तो कम पाप कटेंगे. இப்போ இது கூட பாருங்க, ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது நினைக்கிறது. குறைவாக நினைவு செய்கிறோன்னா அப்போ பாவமும் இன்னைக்கு குறைவாக தான் அழிஞ்சு போகும். अभी तो पाप बहुत है ना जो कटे नहीं. இப்போ வரைக்கும் ஆத்மாவில் எப்படி இருக்குது, பாவமானது அதிகமாக இருக்கு இல்லையா. இன்னும் பாவம் முழுசா என்ன ஆகலை, கட்டாகலை. ஆத்மா கோஹி பிராணி கஹா ஜாத்தா ஹே, ஆத்மாவை தான் உயிர் என்று கூட சொல்லப்படுது. तो अब बाबा कहते हैं आत्मा अपने से पूछो इसके हिसाब से कितने पाप कटे होंगे. இப்போ பாபா நமக்கு சொல்றாங்க, ஏ ஆத்மாக்களே தனக்குத்தானே பேசுங்க, தனக்குத்தானே கேளுங்க, இந்த கணக்குப்படி எவ்வளவு பாவமானது குறைஞ்சிருக்கிறது. சார்ட் சே மாலும் பட்டா ஹே ஹம் கித்தனா புண்ணிய ஆத்மா பனே ஹே. சார்ட் மூலமா நம்மளை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, நம்ம எவ்வளோ புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கிறோம். एक तो बाबा ने समझाया கருமாத்தீத் அவஸ்தா அந்தமே ஹோகி. ஆனால் பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க, அந்த கருமாத்தீத் நிலைங்கிறது கடைசி நேரத்தில் தான் ஏற்படும். याद करते करते
आदत बट जाएगी तो फिर जायदा पाप कटने लगेंगे. நினைவு செஞ்சு செஞ்சு அதுவே நமக்கு என்ன ஆயிடும், பழக்கமாயிடும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் அதிகமான முறையில அந்த பாவம் என்ன ஆயிடுது, அழிவடைஞ்சிடும். अपनी चांस करनी है, हम कितना बाबा की याद में रखते, इसमें पाप मारने की बात नहीं. அப்ப தன்னைத்தானே சோதனை பண்ணுங்க. நான் எவ்வளவு நேரம் பாபாவுடைய நினைவுல இருந்தேன். அப்போ இந்த சார்ட் நம்ம பாபாட்ட கொடுக்கணும். இதுல என்ன விஷயம் கிடையாதுன்னு சொல்றார் பாபா, இஸ்மே கப் மார்னிக்கு பாத் நகி. இதுல பொய் பொருட்டு அந்த மாதிரி விஷயங்கிறது இதுல கிடையாது. நான் எவ்வளோ நினைச்சேங்கிறதான் நம்ம என்ன பண்றோம், இந்த சார்ட்ல நம்ம எழுதுறோம். எக்தோ அப்படி சான்ஸ் கர்னி ஹோத்திகே. ஆகினால தன்னைத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோதனை செய்யணும். பாபாக்கும் अपना चार्ट लिख कर देंगे तो बाबा चट बताएंगे एक ठीक चार्ट ठीक है या नहीं. இப்போ பாபாவுக்கு தன்னுடைய சார்ட்டை எழுதி நம்ம பாபாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பாபாவால் என்ன பண்ண முடியுமா, உடனே சொல்ல முடியுமா இவங்களுடைய சார்ட் சரியானதாக இருக்கிறதா இல்லை அப்படின்னா தவறானதாக இருக்கிறதா. இதை உடனே பாபாவால் சொல்ல முடியுது. ஆசாமி चलन सर्विस और खुशी को देख बाबा जट समझ जाते हैं कि इनका चार्ट ऐसा है. அப்போ மனிதன் அதாவது சார்ட் நம்ம பாபா பார்க்குறாங்க அப்படின்னா மனுஷனை ஆத்மாவை பாபா பார்க்குறாங்க. நடத்தை, சேவை, குஷி இந்த நான்கையும் பார்த்து பாபாவால் உடனே புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய சார்ட்டானது எப்படி இருக்கிறது. அப்படி பாபா என்ன பண்ணுறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறாங்க. சர்வீசபிள் பச்சே பாப்கோ பி பிரிய லகேகா. யார் சேவாதாரி குழந்தையா இருக்கிறாங்களோ அவங்க பாபாவுக்கு கூட எப்படி இருக்கிறாங்களா, ரொம்ப பிரியமான குழந்தையாயிடுறாங்க. டீச்சர் பன் பகுத்தோं को रास्ता बताना है, बच्चों को यही धंधा है. இப்போ நம்ம குழந்தைகளுடைய வேலை என்ன, டீச்சர் ஆயிட்டு எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும், வழி சொல்லணும். இதுதான் நம்ம குழந்தைகளினுடைய வேலை. पगले एक नॉलेज पूरी धारण करनी पड़े, कोई का कल्याण नहीं करते तो समझा इनकी तकदीर में नहीं है. அப்போ முதல்ல நாம் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் வழி சொல்லணும். அப்படின்னா முதல்ல இந்த ஞானத்தை நாம் தாரணை செய்யணும். தாரணை செஞ்சு பிறருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்யணும். அப்போ நம்ம யாருக்குமே இந்த ஞானத்தை சொல்லலை, நன்மை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவ்வளோதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு சித்திரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு சித்திரத்தையும் நம்ம இன்னைக்கு உருவாக்குறோம் அப்படின்னா அந்த சித்திரங்களில் எழுதுங்க பகவானுடைய மகா வாக்கியம். इसमें इससे घड़ी घड़ी शिव बाबा याद आएगा, ज्ञान भी देते रहेंगे. அப்போ அந்த சித்திரங்களில் பகவானுடைய மகா வாக்கியம் நம்ம எழுதும் பொழுது பாபாவுடைய நினைவு நமக்கு அடிக்கடி வரும் இல்லையா. அதை படிக்கக்கூடியவங்களுக்கு அப்போ ஞானத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். म्यूजियम अथवा प्रदर्शनी की सर्विस में ज्ञान और योग दोनों इकट्ठे चलते हैं. இன்னைக்கு மியூசியம் வைக்கிறோம் இல்லை அப்படின்னா கண்காட்சியில் நம்ம சேவா பண்ணுறோம் அப்படின்னா ஞானத்தின் கூடவே என்ன இருக்கணும், நினைவு ரெண்டுமே நடந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சேவையில் யாதுமே ரக்னேசே நஷா சடேகா. நினைவில் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகிறது, இவ்வளோ இன்னைக்கு அந்த போதை, அந்த ஆன்மீகத்தினுடைய போதையானது நமக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும். तुम पावन बन सारे विश्व को पावन बनाते हो. இப்போ நம்ம தூய்மையாகி தூய்மையான உலகத்தை நாம தான் என்ன பண்ணணும், உருவாக்கணும். ஜப் தும் பாவன் பன்தே ஹோ தோ ஜரூர் சிருஷ்டி பி பாவன் சாஹி. எப்போ நாம தூய்மையாயிடுறோமோ அப்போ முழு சிருஷ்டி இன்னைக்கு என்ன ஆயிடும், தூய்மையாயிடும். எல்லா ஆத்மாக்களும் இன்னைக்கு என்ன ஆவாங்கன்னு சொல்றார் பாபா. எல்லா ஆத்மாக்களும் கடைசியில் அந்த மரணத்தினுடைய நேரத்தில் எல்லாமே கணக்கு விளக்கு முடிச்சு என்ன பண்ணுவாங்க, கணக்கு விளக்கு எல்லா ஆத்மா முடிக்கணும். பாகினால இந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறது யாரு, பாபா தான் இந்த விஷயத்தை நமக்கு புரிய வச்சுட்டே இருக்கிறாங்க. பாபா कहते हैं देह सहित और कोई भी याद न रहे बड़ी मंजिल है. அப்ப தேக சகிதமா எந்த ஒரு தேகதாரிகள்கிட்டையும் நம்முடைய மனசு புத்தியானது போகக்கூடாது. இதுதான் நம்முடைய உயர்வான லட்சியம். பெரிய லட்சியம் என்ன அப்படின்னா நினைவை தவிர வேற யாருடைய நினைவுமே, பாபா நினைவை தவிர யாருடைய நினைவு நமக்கு வரக்கூடாது. अगर संबंध जुड़ा हुआ होगा तो वक्त याद जरूर पड़ेंगे. बाप को क्या याद पड़ेगा. அப்பா ஒருவேளை நம்முடைய சம்பந்தம் யார் கூடயாவது நம்ம சம்பந்தம் வச்சிருக்கிறோம், தொடர்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு யாருடைய நினைவு தான் வரும், அவங்களுடைய நினைவு தான் வரும்.
பாபா நம்ம எப்படி நினைக்க முடியும்? தேகதாரிகள்கிட்ட நம்முடைய மனசு புத்தி இருந்துச்சுன்னா பாபா நினைவு நமக்கு எப்படி வரும்? சாரா தின் பேகத்து மேகி புத்தி ரக்தி ஹே, கித்தனை மேகனத் கர்னி பட்டி ஹே. முழு நாளும் நம்முடைய புத்தியானது எல்லைக்கு அப்பாற்பட்டதுலேயே நம்முடைய புத்தி இருக்கணும். அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும். புத்தி ஃபுல்லாக எனக்கு எப்படி இருக்கணும்? ஒரு பாபாட்ட இருக்கணும், ஒரு பாபா நினைவில் இருக்கணும். அப்படின்னா என்னுடைய புத்தியானது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்கணும். बाप कहते हैं मेरे बच्चों में भी उत्तम मध्यम कनिष्ठ हैं, दूसरे कोई आते हैं तो भी समझते हैं एक पतित दुनिया के हैं. பாபா சொல்றாங்க, என்னுடைய குழந்தைகள்ல கூட உத்தமமானவங்க, மத்தியமானவங்க, கனிஷ்டமாக இருக்கக்கூடியவங்க, இப்படி 3 விதமான குழந்தைகளை பாபா பார்க்குறாங்களா. இப்போ மற்றவங்க யாராவது இன்னைக்கு வராங்க அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இவங்கெல்லாம் யாரு? பத்தீத்தமான உலகத்தை சேர்ந்தவங்க. பிறகு யஜ்யக்கு சர்வீஸ் கர்த்தே ஹே तो रिगार्ड देना पड़ता है. பிறகு யஜ்யத்தினுடைய சேவை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? மரியாதைங்கிறது கொடுக்கணும். பாபா நிறைய யுக்தியை நம்ம கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? நஹி தோ எக் டவர் ஆஃப் சைலன்ஸ், ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி டவர், ஜஹா ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி பாப் சாரே விஸ்வ கோ பைட் ஹோலி பனாத்தே ஹே. இல்லை அப்படின்னா டவர் ஆஃப் சைலன்ஸ், ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி டவர். எங்க ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி பாபா முழு உலகத்தை இன்னைக்கு என்ன ஆக்குறாங்க? தூய்மையாக்குறார். பாபா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா அமைதியினுடைய டவராக இருக்கிறார், தூய்மையினுடைய டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பாபா முழு சிருஷ்டியும் பாபா இன்னைக்கு என்ன ஆக்குறாங்களா? தூய்மையாக்குகிறார். யகா கோய் பத்தீத் ஆன சகே, இங்கே பத்தீத்தமான ஆத்மா யாரும் வர முடியாது. परंतु बाबा कहते हैं मैं आया ही हूँ सभी पतितों को पावन बनाने. ஆனாலும் நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, நான் வந்திருக்கிறது எதற்காக? பத்தீத்தமான உலகத்தை பாவனமாக்குவதற்காக. இஸ் கேல்மே மேராபி பாற்றுகை, இந்த விளையாட்டுல என்னுடைய பாற்று இந்த பாட்டு தான். अच्छा मीठे मीठे सिकलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट बाबा चल रहा है, अपने चार्ट को देखते चांस करनी है कि कितने पुण्य आत्मा है. தன்னுடைய சார்ட்டை நம்ம பார்த்து சோதனை செய்யணும். நான் எவ்வளவு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கிறேன். ஆத்மா சத்தோ பிரதான் கித்தனை பணிகே, ஆத்மா எவ்வளோ சத்தோ பிரதானமாக இருக்கிறது. யாதுமே ரக்குகர் சப்கி சாப் கிதாப் சுக்து கர்னேகே, நினைவில் இருந்து அனைத்து கணக்கு வழக்கையும் நாம முடிக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஸ்காலர்ஷிப் लेने के लिए सर्विसबल बन बहुतों का कल्याण करना है. ஸ்காலர்ஷிப் அடைவதற்காக சேவாதாரியாகி நிறைய பேருக்கு நன்மை செய்யணும். பாப்கா பிரிய பண்ணாகே, பாபாவுக்கு பிரியமானவராகணும். டீச்சர் பன் பகுத்தோம் ராஸ்தா பத்தானாகே, டீச்சர் ஆயிட்டு அநேக பேருக்கு வழி சொல்லணும். வரதான் अपने फरिश्ते स्वरूप द्वारा सर्व को वर्षे का अधिकार दिलाने वाले आकर्षण मूर्त भव. பாபானுக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்க? தன்னுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக அனைவரையும் ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்கக்கூடிய ஆகர்ஷன் மூரத், கவர்ச்சி பண்ணக்கூடிய ஆத்மா ஆகுங்கள். फरिश्ते स्वरूप की ऐसी चमकली ड्रेस धारण करो जो दूर दूर तक आत्माओं को अपनी तरफ आकर्षित करे. ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய அப்படிப்பட்ட ஜொலிக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை நம்ம தாரணை பண்ணணும். அதாவது அந்த மாதிரி ஃபரிஸ்தாவினுடைய ஜொலிக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்கன்னு சொல்கிறார் பாபா. இப்போ தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஆத்மாக்களும் என்ன ஆவாங்க? தன் பக்கம் அவங்கள என்ன பண்ணணும்? தன் பக்கம் கவர்ச்சி பண்ணணும். தன் பக்கம் நம்ம கவர்ச்சி பண்ணுறது அப்படின்னா பாபா பக்கத்தில் அவங்கள கொண்டு வர்றது. சர்வக்கோ பிக்காரி பன்சே சுடாயே வரிசைக்கு அதிகாரி பண்ணாதே. அப்போ தன்னுடைய அனைவரையும் அந்த ஒன்றுமே இல்லாத அந்த பிச்சைக்காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலையிலிருந்து அவங்கள விடுபட வச்சு ஆஸ்திக்கு அவங்கள என்ன ஆக்கணும்? அதிகாரி ஆக்குங்க. இஸ்கேலியே ज्ञान सूर्य याद मूर्त और
सर्व दिव्य गुण मूर्त बन उड़ती कला में सुत रखने का अभ्यास बढ़ाते चलो. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆஸ்திக அதிகாரி ஆக்கணும் அப்படின்னா ஞான மூரத்தாயிற்று, நினைவினுடைய மூரத்தாயிற்று, அனைத்து திவ்யமான குண மூரத்தாயிற்று, பறக்கக்கூடிய கலையில அந்த ஸ்திதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சி நம்ம என்ன செய்யணும், அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. आपकी उड़ती कला की सर्व को चलते फिरते फरिश्ता सो देवता स्वरूप का साक्षात्कार कराएगी. அப்போ தன்னுடைய அந்த பறக்கக்கூடிய கலை மூலமாக அனைவருக்கும் நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா ஸ்வரூபத்தினுடைய காட்சியை நம்ம காட்ட வைக்கணும். எஹி வித்தாத்தா வரத்தாத்தா பன்கி ஸ்டேஜ் ஹே. இதுதான் வித்தாத்தா வரத்தாத்தா தன்மையினுடைய நிலையாகும். स्लोगन औरों के मन के भावों को जानने के लिए सदा मनमना भव की स्थिति में स्थित रहो. அனைவருடைய மனதினுடைய பாவனைகளை தெரிந்து கொள்வதற்காக சதா மன்மனா பவ இந்த ஸ்திதியில் நாம் ஸ்திரமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சக்காஸ் கொடுக்கக்கூடிய சேவை, அதில் இன்றைக்கி நாம் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, மன்ஷா சக்தி கா தர்ப்பன் போல் அவர் கரம். அப்போ மனதா சக்தி, மனசு மூலமாக அந்த நம்ம சேவா பண்ணணும். அந்த மனசா சக்திக்கான கண்ணாடி எது அப்படின்னா நம்முடைய பேச்சு மற்றும் காரியம். चाहे अज्ञानी आत्माएं चाहे ज्ञानी आत्माएं दोनों के संबंध संपर्क में बोल और कर्म शुभ भावना शुभ कामना वाले हो. ஆகினால அஜ்ஞானி ஆத்மாக்கள் ஞானி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய தொடர்பு சம்பந்தத்தில் நம்முடைய பேச்சு மற்றும் காரியம் சுப பாவனை இருக்கணும். நம்முடைய பேச்சில் சுபமான விருப்பமானது நம்முடைய பேச்சில் இருக்கணும். அந்த மாதிரி காரியம்தான் நம்ம செய்யணும். जिसकी मनसा शक्तिशाली व शुभ होगी उसकी वाचा और कर्मणा स्वदेगी शक्तिशाली शुद्ध होगी. அப்போ யாருடைய மனதானது சக்திசாலியான சுபமான எண்ணத்தோடு இருக்கிறதோ அவங்களுடைய வார்த்தைகள் காரியங்கள் தானாகவே என்ன ஆகிடும், சக்திசாலியாக சுத்தமாக மாறிடும். சுப பாவனையினுடைய எண்ணங்கள் தான் இருக்கும். மனசா சக்திசாலி அர்த்தாத் யாதுக்கே சக்தி சிரேஷ்ட ஹோகி சக்திசாலி ஹோகி சகஜ் ஹோகி. அப்போ மனசு சக்திசாலியாக இருக்கிறது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நினைவினுடைய சக்தி சிரேஷ்டம் ஆயிடும், சக்திசாலி ஆயிடும், சகஜ யோகி நாம் ஆயிடுவோம். அப்போ இந்த ஒரு பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறார் பாபா. நம்முடைய மனசு மற்றும் நம்முடைய பேச்சு இந்த ரெண்டுமே இன்றைக்கி எப்படி இருக்கணும், மனசு மூலமாக சக்திசாலியான அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுங்கன்னா பரப்பிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஓம் சாந்தி.